சார் பொதுவாக வந்து இப்போ வக்கீல் நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ்ன்னு சொல்கிறது ஒரு மனிதருக்கு வந்துட்டா அவங்க எப்படி சார் ஒரு எதிர்கொள்கிறது? பொதுவாக லீகல் நோட்டீஸ்ன்றது வந்து ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு. இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு ராங் டூயிங், ஒரு தவறு நடந்திருக்கு, உங்களால் ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறை நீங்கள் சரி பண்ணிக்கங்க, அப்படின்னா அதுக்கேற்ற நஷ்ட ஈடு கொடுங்க, இல்லை அதுக்கேற்ற தீர்வை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த லீகல் நோட்டீஸ்ன்றது. அதனால் அதை பார்த்து டக்குன்னு உடனே பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதை பொறுமையாக நிதானமாக என்னென்னு பார்த்து அதுக்கப்புறம் விளக்கமாக தெரிஞ்சுக்குங்க. விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் சார். ஆனால் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தால் கட்டாயம் பதில் அளிக்கணும் அப்படிங்கிறது இருக்குங்களா? உறுதியாக ஒரு லீகல் நோட்டீஸ் வந்ததுன்னா பதில் அளிக்கணும். பெரும்பான்மையாக 99% அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு லீகல் நோட்டீஸ்ன்றது வந்து ஒரு மேண்டேட்ரி அனுப்புவாங்க. ஒரு 4 பேருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னா 4வது ஆளுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு மாதிரி அனுப்புவாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து சம்மந்தமே படலைன்னா, இப்போ எனக்கும் இந்த வக்கீல் நோட்டீஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத பதில் நோட்டீஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சார். ஆனால் ஒருவேளை நம்ம அந்த லீகல் நோட்டீஸில் குறிப்பிட்ட பிரச்சனையே தவறாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சார் பண்ண முடியும்? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வருது, அதில் உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ ஒரு தவறான ஒரு செய்கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு தவறான செய்கை அது ஒரு 4 பேருக்கு அனுப்பி அதில் உங்கள் பேரும் தவறுதலாக வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அந்த அனுப்பின நபர் யார் அவங்களுக்கு அனுப்ப சொன்னாங்களோ அந்த நபர் மேலே நீங்கள் டிஃபமேஷன் சூட்டே ஃபைல் பண்ண முடியும், மான நஷ்ட வழக்கு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் உங்களை வந்து ஒரு வழக்குக்குள்ளே சேர்த்து உங்களை வேணும்னே உங்களுடைய நற்பெயரை வந்து சிதைக்கிறதுக்காக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ சில நேரத்தில் வந்து வக்கீல் நோட்டீஸ் வந்துடுது சார், அதோட முழு விவரமே நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம அந்த முழு விவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. சாமானிய மனிதன் வந்து பெரிய வல்லுநராக இருப்பார், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, அதனால் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஒரு என்ஜினியராக இருப்பார், அதுக்காக அந்த என்ஜினியருக்கு வந்து எல்லாமே அதில் வந்து தெரியணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படிலாம் இல்லை. ஸோ அதனால் அந்த வக்கீல் நோட்டீஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து, ஒரு சிவில் வழக்கறிஞர், நல்ல சிவில் வழக்கறிஞரை பார்த்து இந்த நோட்டீஸில் என்ன தான் சொல்லியிருக்கு, அவங்க என்ன கேட்குறாங்க, ஓகே, அந்த கேட்குறது உண்டான அவங்களோட உள்நோக்கம் என்ன, எதுக்காக பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டு, அதுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி அந்த எவிடன்ஸ் எடுத்து இதெல்லாம் எனக்கு எதிரான ஆதாரங்கள்லாம் இருக்குப்பா, நீ அனுப்பிச்ச நோட்டீஸே தவறு, இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றத பதில் நோட்டீஸ் நீங்கள் கொடுக்கணும். கரெக்டு சார். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரியல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த வக்கீல் நோட்டீஸ்க்கு நம்ம எந்த ரிப்ளையுமே கொடுக்கல, ஏதாவது சிக்கல்கள் வருங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு லிமிட்டேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது, அதை 30 நாளுக்குள்ளே நீங்கள் ரிப்ளை பண்ணணும். அதுக்கு உண்டான பதிலை தயார் பண்ணி அதை வந்து நீங்கள் மறுத்து, அதில் உள்ள விஷயங்களை வந்து மறுத்து, எதெல்லாம் மறுக்கணுமோ மறுத்து, இல்லை இதில் வந்து தவறான விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு மறுக்காவிட்டால் அதில் ஆப்வியஸ்லி என்ன அர்த்தம், நீங்கள் வந்து அமைதியாக மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்றது ஆயிடுது இல்லையா. அதனால் அதில் இருக்கிறதெல்லாம் உண்மைன்ற மாதிரி அதில் எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த லிமிட்டேஷன் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து பதில் அனுப்பணும். அதுதான் வந்து உங்களோட கடமை. சார், இப்போ ஒரு வக்கீல் நோட்டீஸ்க்கு பதில் அனுப்பணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் பதில் அனுப்பும்போது நம்ம எது சரி எது தப்புன்னு எப்படி பார்க்குறது, என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி அந்த வக்கீல் நோட்டீஸ் நம்ம ரெடி பண்ணணும்? இதை வந்து எது சரி எது தவறுன்றது வந்து கண்டிப்பாக நம்ம டக்குன்னு உடனே முடிவெடுக்க போகிறதில்ல. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நல்லா யோசனை பண்ணி நிதானமாக அந்த வழக்குக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா, அப்படி இருந்ததுன்னா எப்படி உங்களுக்கு அந்த சம்மந்தம் வந்தது அப்படின்றத வழக்கறிஞர்கிட்ட எடுத்து சொல்லி வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வந்திருக்கு, ரெகுலராக இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, என்கிட்ட என் சைடில் இந்த மாதிரி ஒரு தவறு இருக்குது, இல்லைனா என் சைடில் இந்த மாதிரி தவறு இல்லை, இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்களே, என்ன பண்ணணுன்றதை வந்து நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக நீங்கள் எதிர்கொள்ளணும். எதிர்கொண்டீங்கன்னா அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சில பேர் என்னென்னா, ஐயோ இது என்னடா இது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்துருச்சுன்னா இது வந்து நீதிபதியோட தீர்ப்பு மாதிரி நினச்சி பயந்து அவங்க ஒரு பதட்டம் அடைஞ்சிருவாங்க. பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை சார், காலையில் அதனால தான் 6:30 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது மாதிரி, எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு. இல்லைங்க, பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்க்குறேன்னு நிதானமாக பார்த்துட்டு. இல்லைங்க, ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் வந்திருக்கு, வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஃபேக் நோட்டீஸ், அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யலை அப்படின்னு எல்லாமே வட இந்தியாவிலேருந்து வந்து இந்த மாதிரி பல குற்றங்கள்லாம் நடந்திருக்கு அந்த லீகல். அதனால் இந்த லீகல் நோட்டீஸை பார்த்து ரொம்ப நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிதானமாக நிறுத்தி ஒரு முடிவெடுத்து ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுத்தால் போதும். மேலும் இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டால், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தாராளமாக நம்மளை அணுகலாம்.
ஓகே, நீங்கள் அதுக்கு உண்டான தீர்வை வந்து நிதானமாக நிறுத்தி உங்களுக்கு பர்ஃபெக்டாக நாங்கள் சொல்கிறோம். டோன்ட் வரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. வேறு ஏதாவதுன்னா நீங்கள் எனக்கு இமெயில் கூட பண்ணலாம். நன்றி, வணக்கம்.